सर्वमङ्गलमाङ्गल्ये श्री सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्तुते. இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துக்கு தேவையான அருள் சக்தியை தன்னுடைய தவத்தின் மூலமா இந்த உலகத்துக்கு வாரி வாரி வழங்கிட்டு இருக்கிற எல்லாராலையும் அன்போடு கலர சுவாமி நடத்த சுவாமிக்கு 75வது பிறந்த நாள். இந்த உலகத்துல சொத்து அப்படின்ற வார்த்தை எல்லாருக்குமே தெரியும், அது எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த சொத்துல என்ன சொல்லுவோம்? காசு சொல்லுவோம், சொத்த நகைகளை சொல்லுவோம், பூமியை சொல்லுவோம். ஆனா இந்த சொத்தெல்லாம் கூட ஒரு நாள் நம்மளை விட்டு போவோம், இல்லை அதை விட்டு நாம போவோம். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஒரு சொத்து, அது என்னன்னா அருள் இருக்கிற சொத்து. அந்த சொத்து யாருக்கு கிடைக்கும்னா, குருவனுடைய நடுவில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த சொத்து இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு 75வது வயசுல இருக்கிற சுவாமி பல பேருக்கு சொத்தா இருக்காங்க, பல பேருக்கு அருளை கொடுக்குற சொத்தா இருக்காங்க. எனக்குரிய அம்மாவுக்கு ஒரு 31 வருஷமா சுவாமி படம், 31 வருஷம். ஆன்மீகத்துல எல்லாருக்கும் பெரிய ஒரு மூலதனமா இருக்கிறது எதுன்னா பேச்சு தான். ஒரு பேச்சு இருந்தா ஆன்மீகத்துல சாதிக்க முடியும், மக்களுக்கு நல்லது அறிவுரைகளை சொல்ல முடியும், பல நல்ல காரியங்களை பண்ண முடியும். ஆனா பேசாமையே அருளை கொடுக்கிறது ஒரு பெரிய ஒரு சாதனை. பேசினாலே நிறைய பேருக்கு புரியாது. நாம ஒன்று சொல்லுவோம், அவங்க புரிஞ்சுக்குவோம். ஒரு சின்ன உதாரணம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஆரம்ப காலத்துல கோஷாலையில தான் அம்மா பூஜை கூட நடக்கும். அப்போ பூஜை முடிச்சுட்டு அம்மா வெளியே வரும்பொழுது யாரோ ஒரு பக்தர் அகத்தி கீரையை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து அம்மா கையில் கொடுத்தாங்க.